வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் மீதமான சாதத்தை வச்சு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சாதம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இது கூடவே நம்ம எந்த கப்பில் சாதம் எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப் மைதா மாவு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து விட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸில் பரோட்டா தேவையோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டு கிச்சன் டாப் மேலே லைட்டாக எண்ணெய் தடவி இந்த உருண்டைகளை எடுத்து எந்த அளவுக்கு நம்மளால் மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கலாம். திரட்டின மாவை இது மாதிரி கையில் வச்சு ரோல் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் திரட்டின மாவு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம கையை வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை போட்டு விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக வேக வச்சு எடுத்து நம்ம கையை வச்சு நல்லா அடித்து விட்டால் சாஃப்டான பரோட்டா ரெடி.